ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹவு டு இன்ஸ்டால் ஜாவா எப்படி இன்ஸ்டால் பண்ண போகிறோம், அதை எப்படி நம்ம ரன் பண்ண போகிறோம், எந்த ஐடி யூஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு ஜாவா இன்ஸ்டால் பண்ணணும். நம்ம ஜாவா இன்ஸ்டால் பண்ணி நம்ம ரன் பண்ணுவோம். நம்ம எதில் ரன் பண்ண போகிறோம், எந்த ஐடி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா விசுவல் ஸ்டுடியோ கூட தான் யூஸ் பண்ண போகிறோம். நமக்கு ஜாவா ரன் பண்ணுறதுக்கு நிறைய ஐடி இருக்குது. எக்லிப்ஸ், நெட்பீன்ஸ், அப்புறமா இன்டெலிஜே, இந்த மாதிரி நிறைய இருக்குது. யார் எது யூஸ் பண்ணலாலும் யூஸ் பண்ணிக்கலாம், எல்லாமே நல்லா தான் இருக்கும். நான் விசுவல் ஸ்டுடியோவிலே ஒர்க் பண்ணி பழகினதுனால நான் விசுவல் ஸ்டுடியோ கோடு யூஸ் பண்ண போகிறேன். ஜாவா ஃபஸ்ட்டு எப்படி செக் பண்ணுறது, நம்மள்ட்ட இருக்கா இல்லையா அப்படிங்கிறது எப்படி செக் பண்ணணும்னா, உங்களோட சிஎம்டி போயிட்டு ஜாவா ஒரு ஸ்பேஸ் விட்டு ஒரு ஹைஃபன் போட்டு வெர்ஷன் அடிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஜாவா இஸ் நாட் ரெகனைஸ்ட் அப்படி இப்போ நம்மளோட பிசியில் ஜாவா இல்லை. நம்மளோட பிசியில், நம்மளோட லேப்டாப்பில் ஜாவா இல்லை. ஓகேவா, அந்த ஜாவா நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஜாவா இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் நம்மளோட க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிப்போம். க்ரோம் ப்ரௌசரில் ஜேடிகே இன்ஸ்டால்னு நம்ம டைப் பண்ண போகிறோம். ஜேடிகே இன்ஸ்டால். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டிலே அந்த டவுன்லோட் பண்ணுற லிங்க் நமக்கு ஷோ ஆகும். நம்ம அதை கிளிக் பண்ணி டேரெக்டாக உள்ளே போய்க்கலாம். ஒருவேளை நீங்கள் லேப்டாப்பில் அந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன்லேயே போட்டுறேன். இந்த லிங்க்குள்ளே வந்தீங்கன்னா இந்த பேஜுக்குள்ளே நீங்கள் வருவீங்க. இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கிற ஜாவா வெர்ஷன் ஜாவா 22. ஓகேவா, நம்ம ஜாவா 22 யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா ஜாவா 22ல் நிறைய பக்ஸ் இருக்கும். இந்த பக்ஸை ஃபிக்ஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. நம்ம ஒர்க் பண்ணும்போதும் சம்டைம்ஸ் நமக்கு எரர் காமிச்சிட்டே இருக்கும். ஓகேவா, அதனால் நம்ம லாங் டேர்ம் சப்போர்ட் வெர்ஷனை யூஸ் பண்ணுவாங்க எப்போவுமே. லாங் டேர்ம் சப்போர்ட் வெர்ஷன்னா இதில் எல்லா பக்ஸுமே ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிருப்பாங்க. ஒரு வெர்ஷன் இதாக இருக்கும், பின்னாடி இருக்கும். ஆனால் இதில் எந்த பக்ஸுமே இருக்காது, நம்ம ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, அதனால் நம்ம எப்பவுமே ஜாவா 21 யூஸ் பண்ணணும். ஜாவா 21 மீன்ஸ் எப்படி சொல்கிறோம்னா ஒரு வெர்ஷன் முன்னாடி லாங் டேர்ம் வெர்ஷன் எதை சப்போர்ட் சொல்கிறாங்களோ அதை நம்ம யூஸ் பண்ணணும். நம்ம ஜாவா 22லேருந்து ஜாவா 21 கிளிக் பண்ணிக்குவோம். அதில் நம்ம என்ன சிஸ்டம் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்றாப்புல யூஸ் பண்ணலாம். லினக்ஸு, மேக் அப்படி இருக்கும். நம்ம விண்டோஸ் யூஸ் பண்ணுறதுனால விண்டோஸ் கிளிக் பண்ணிவிட்டு 64 பிட் இன்ஸ்டாலர் நம்ம கிளிக் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஜாவா வச்சுருக்கிறதுனால இதை பாஸ் பண்ணிவிட்டு நான் என்னோடய பிசியில் இருக்க அதை நான் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு காட்டுறேன். நான் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஜேடிகே 20 யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எனக்கு அதில் எந்த பிரச்சனையும் இல்லாதனால நான் ஜேடிகே 20 தொடர்ந்து யூஸ் பண்ணலான் இருக்கேன். இப்போ என்னோடய ஃபைல்ஸில் நான் ஜேடிகே 20 வச்சுருக்கிறேன். அதுக்குள்ளே போயிட்டு நான் அதை இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஓகேவா, நீங்கள் ஜேடிகே 21 யூஸ் பண்ணலாம், பிரச்சனை கிடையாது. ஜேடிகே 20 கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிடலாம். அதில் எந்த சேஞ்சஸும் பண்ண தேவையில்லை. எஸ் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம க்ளோஸ் கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம என்விரான்மெண்ட் வேரியபிள் செட் பண்ணணும். இந்த ஃபைல்ஸ் கரெக்டாக எங்கே நமக்கு லொக்கேட் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சி ஃபோல்டரில் ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் இந்த இடத்துல ஜாவான்னு ஒன்று நமக்கு இன்ஸ்டால் ஆகியிருக்கும். இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜேடிகே 20க்குள்ளே போய்க்கோங்க. 20 21 உங்களுக்கு என்ன யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதுக்குள்ளே பின்னு இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டு இந்த பாத்தை காப்பி பண்ணிக்கோங்க. இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா கண்ட்ரோல் C கொடுத்து காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு இப்போ இதை நம்ம பாத் செட் பண்ண போகிறோம். உங்களோட இதில் லேப்டாப்பில் என்விரான்மெண்ட் வேரியபிள் அதுக்குள்ளே போய்க்கோங்க. என்விரான்மெண்ட் வேரியபிள் கிளிக் பண்ணி பாத் இருக்கும். இந்த பாத்தை கிளிக் பண்ணி எடிட் கொடுத்துக்கோங்க. எடிட் கொடுத்து இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே ஃபஸ்ட்டு எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஜாவான்னு ஒரு பாத் செட் ஆகிருக்கு. இந்த மாதிரி இருந்தாலும் ஓகே தான். உங்களுக்கு செட் ஆகிட்டுனா பிரச்சனை இல்லை. விண்டோஸ் 11ல் செட் ஆகிரும். ஒரு வேளை 10 வச்சுருக்கீங்க அப்படின்னா செட் ஆகலை அப்படின்னா இதை என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ நீங்கள் காப்பி பண்ண அந்த பாத்தை பேஸ்ட் பண்ணிக்கோங்க.
Ctrl V கொடுத்து இந்த பாத்தை பேஸ்ட் பண்ணி ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இங்கே வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு நியூ ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணுங்கள். அதில் வந்து ஜாவா ஹோம் டைப் பண்ணிக்கோங்க. கேபிட்டலில் ஜாவா _home டைப் பண்ணிவிட்டு அதே லிங்கை அதே பாதை திரும்ப இது பண்ணிவிட்டு இதில் வந்து இந்த பின்னை மட்டும் டெலிட் பண்ணிடுங்க. எடுத்துகிட்டு சி ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் ஜாவா JDK 20 ஆர் 21 எதுனாலும் இருக்கலாம் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு அப்புறமா ஓகே கொடுத்துருங்க. இப்போ வந்து நம்ம ஜாவா வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இதை எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா உங்களோட CMD போயிட்டு ஜாவா -version இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஜாவா வெர்ஷன் 20.0.2ங்கிறத காமிச்சிட்டு இதே மாதிரி நீங்கள் என்ன வெர்ஷன் போட்டிங்களோ அந்த வெர்ஷன் வந்து இப்போ உங்களுக்கு காட்டிடும். இப்போ வந்து ஜாவா வந்து நமக்கு இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஜாவா வந்து ரன் பண்ணால் நமக்கு ரன் ஆகும். ஓகேவா? இப்போ வந்து அடுத்து விஷுவல் ஸ்டுடியோ கோட் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அதே மாதிரி நம்மளோட க்ரோம் ப்ரௌசர் போய்க்கோங்க. விஷுவல் ஸ்டுடியோ கோட்னு விஷுவல் ஸ்டுடியோ கோடு ஓகே. இதில் வந்து அதுமாதிரி இந்த ரெண்டாவது லிங்க் போய்க்கோங்க. டவுன்லோட் இருக்கலாம் டேரெக்ட் லிங்க் போய்க்கோங்க. இல்லை நான் வந்து உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் போய்க்கலாம். இந்த டவுன்லோடு மட்டும் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆரம்பிச்சிடும். வேறு எதுவுமே பண்ண வேணாம். என்கிட்ட விஷுவல் ஸ்டுடியோ கோடும் ஆல்சோ இருக்கிறதுனால நான் வந்து அதையும் நான் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு காட்டுறேன். அப்ளிகேஷன்ஸ் VS கோடு ஓகேவா? இதை வந்து டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. டபுள் கிளிக் பண்ணிவிட்டு அக்செப்ட் கொடுத்துவாங்க. அக்ரிமெண்ட் அக்செப்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துவாங்க. நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். இங்கே வந்து இந்த மூணையுமே வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டெஸ்க்டாப் ஐக்கான் வேணும் அப்படின்னா இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. டெஸ்க்டாப் ஐக்கான் வேணாம் அப்படின்னா இதை கிளிக் பண்ண தேவையில்லை. அப்புறமா இங்கே ஒரு 2 பாக்ஸை வந்து கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். இதையும் டிக் பண்ணிக்கோங்க. இது வந்து ரொம்ப முக்கியம். இது வந்து உங்களோட விருப்பம் டிக் பண்ணுறது. இது வந்து கண்டிப்பாக டிக் பண்ணிக்கோங்க. இது எதுக்கு பண்ணுறோங்கிறது அப்புறமா சொல்கிறேன். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுத்து இன்ஸ்டால் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஃபினிஷ் கொடுத்துக்கோங்க. ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து விஷுவல் ஸ்டுடியோ வந்து லான்ச் ஆகிரும் உங்களுக்கு. இதுக்குள்ளே நீங்கள் வந்து உங்களோட கோடை வந்து ரைட் பண்ணலாம். நம்மளோட ஃபஸ்ட்டு கோடை வந்து உங்களோட ஃபஸ்ட்டு பேஜ் வந்து விஷுவல் ஸ்டுடியோவில் இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு இப்படி இருக்காது. கொஞ்சம் ஒரு பேஜ் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும். நான் வந்து இதை ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு டெலிட் பண்ணனால எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. உங்களுக்கு வந்து இங்கே க்ரியேட் ஃபைல்ஸ் அப்புறமா ஓப்பன் ஃபைல்ஸ் அந்த மாதிரி ஒரு பேஜ் இருக்கும். அதை வந்து இக்னோர் பண்ணிக்கோங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறமா நீங்கள் புதுசாக வந்து ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஜாவா வந்து ரன் பண்ணுறதுக்காக ஓப்பன் ஃபோல்டர் கொடுத்து உங்களோட டெஸ்க்டாப்பில் ஒரு ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஜாவா ஃபைல்ஸை வந்து நம்ம செலக்ட் பண்ணிப்போம். இதுக்குள்ளே வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு கோடை வந்து ட்ரை பண்ண போகிறோம். வெயிட் பண்ணுங்கள். main.java இதுக்கு வந்து நம்ம ஒரு நேம் வச்சுப்போம். main.java இதில் வந்து எம் வந்து கேபிட்டலில் போட்டுக்கோங்க. ஏன்னா ஜாவா வந்து கேஸ் சென்சிட்டிவ். நம்ம வந்து நம்மளோட ப்ரோக்ராமில் ஒரு மெயின் யூஸ் பண்ணுவோம். நம்ம வந்து அந்த மெயின் யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட இந்த மெயினை வந்து நம்ம கேபிட்டலில் போடலை அப்படின்னா எரர் காட்டும். ஓகேவா? அது வந்து நான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கும்போது கிளாஸில் ஒழுங்காக சொல்லித்தரேன். இப்போதைக்கு நான் பண்ணுறது அப்படி பண்ணிக்கோங்க. கிளாஸ் மெயின் நம்மளோட ஜாவா ஃபைல்ஸ் எப்போவுமே கிளாஸ் மெயின் ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ளே கிளாஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே வந்து பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் இந்த மெயின் நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஸ்மால் லெட்டரில் இங்கே மெயின் போட்டோம்னா நமக்கு வந்து இங்கே வந்து எரர் காட்டும். ஓகேவா? அதனால தான் நம்ம வந்து அந்த மெயின் வந்து கேபிட்டல்லையும் இந்த மெயின் வந்து ஸ்மால்லையும் போடுறோம். இதுக்குள்ளே வந்து ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட்ஸ்னு போட்டுக்கோங்க. ஸ்ட்ரிங் ஆர்க்ஸ்
ஓகே, இதை வந்து ஒரு ப்ராக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ளே வந்து நம்மளோட பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட், ஹலோ வேர்ல்ட் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து இது பண்ண போகிறோம். system.out.println. ஓகே, இதுக்குள்ளே வந்து டபுள் கோட்ஸ் போட்டு ஹலோ வேர்ல்டு இதை வந்து ரன் பண்ணுவோம். இதை ரன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா கண்ட்ரோல் பேக்டிக் இது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெர்மினல் ஓப்பன் ஆகும். இந்த டெர்மினலில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஜாவா சி அப்படின்னு போட்டு உங்களோட ஜாவா ஃபைல் நேம் வந்து அப்படி நம்ம வந்து டைப் பண்ணணும். main.java கேபிட்டலில் இருந்தால் கேபிட்டல், ஸ்மாலில் இருந்தால் ஸ்மால், எப்படி டைப் பண்ணுற ஃபைல் நேம் இருக்கோ அதே அப்படி டைப் பண்ணிக்கோங்க. என்ட்ரு கொடுத்தீங்கன்னா இப்போ வந்து இந்த ஜாவா ஃபைல் என்ன ஆகுதுன்னா கம்பைல் ஆகுது. ஜாவா கம்பைல். ஓகேவா, அதுதான் வந்து ஜாவா சின்னு சொல்லுவாங்க. இது கம்பைல் ஆனதுக்கப்புறம் நமக்கு வந்து இங்கே ஒரு கிளாஸுன்னு ஒரு ஃபைல் வந்து க்ரியேட் ஆயிரும். இது க்ரியேட் ஆனால் தான் இந்த கிளாஸ்க்குள்ளே வந்து பைனரி கோட்ஸில் இருக்கும். நம்மளோட கோடு வந்து மிஷின் லாங்குவேஜில் இருக்கும். ஓகேவா, அதை வந்து நம்ம வந்து இப்போது ஜாவா கேபிட்டல் மெயின் போட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவுட்புட் கிடச்சிரும். ஓகேவா, இதான் வந்து ஜாவா ரன் பண்ணுறது. இதை வந்து நான் டைப் பண்ணும்போது பார்த்துருந்தீங்கன்னா இந்த சிஸ்டம்க்கு SYS அப்படி டைப் பண்ணும்போது உங்களுக்கு எல்லாமே வந்து காமிச்சிருக்கும். இது எப்படி வருது அப்படின்னா இந்த எக்ஸ்டென்ஷன் பேக்கில் போயிட்டு நம்ம எக்ஸ்டென்ஷனை வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜாவான்னு டைப் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து ஜாவா காட்டும். வெயிட் பண்ணுங்கள், நெட்வொர்க் இஷ்யூனால அப்படி லேட் ஆகுது. நான் வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். எக்ஸ்டென்ஷன் பேக் ஃபார் ஜாவா அப்படி இருக்குது. அப்புறமா டீபக் ஃபார் ஜாவா, அப்புறமா மேவன் ஜாவா, இதெல்லாமே வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கோட் ரைட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து சஜஷன் அதுவே காட்டும். நிறைய கோடு வந்து உங்களால் சிம்பிளாக ரைட் பண்ண முடியும். இப்போது பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின் இவ்வளோ பெரிய லைனை வந்து ஈஸியாக டைப் பண்ணுறதுக்கு PSVM இப்படி கொடுத்து வெயிட் பண்ணுங்கள், இதை டெலிட் பண்ணிக்கிறேன். PSVM அப்படி கொடுத்து நீங்கள் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லைன் வந்து அப்படி ரைட் ஆயிரும். இந்த மாதிரி உங்களுக்கு ஷார்ட்டாக ரைட் பண்ணுறதுக்காக தான் இந்த எக்ஸ்டென்ஷன்ஸ் எல்லாமே ஏற்றுறோம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ரைட் பண்ணும்போது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஜாவாவோட ஃபஸ்ட்டு கோடை வந்து நம்ம ரைட் பண்ண ஆரம்பிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.